இன்னைக்கு நான் கொடுக்க போற டாபிக்கை பார்த்தீங்கன்னாக்கா, அபிஷேகத்தின் தேவன். அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேனா? எப்படிப்பட்ட எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது? அந்த அபிஷேகத்தை நான் தொலைச்சி விட்டேனா? அந்த அபிஷேகம் எனக்குள்ள கிரியை இருக்குதா? அந்த அபிஷேகம் என்னை விட்டு தூரம் போயிடுச்சா? அந்த அபிஷேகம் காணாம போயிடுச்சா? இல்ல நான் எங்க இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன்? அந்த அபிஷேகம் எனக்குள்ள இருக்குதுனாக்கா உலகம் என்னை தொட முடியாது. ஹல்லேலூயா. உலகம் என்னை தொடவே முடியாது. உலகம் என் கூட வந்து விளையாடவே முடியாது. இதுதான் ஒருத்தருக்கும் கர்த்தர் சொல்லி தருகிற இன்னைக்கு வார்த்தை. கர்த்தர் இந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருப்பதுனால, நம்ம மேல அவர் இருக்கிறதுனால, அந்த அபிஷேகம், நம்ம மேல கொடுக்கப்பட்ட அபிஷேகம் நம்மளுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை துரத்தி அடிக்கும், புரட்டி போடும். ஆமென். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த அபிஷேகத்தை எத்தனை பேர் இன்னைக்கு இழந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் இழந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? ஏன் ஜெபிக்க முடியல? ஏன் போராட்டம்? ஏன் என்னால வேத வாசிக்க முடியல? ஏன் என்னால முன்னாடி போக முடியல? ஏன் என்னால? நான் நிறைய நேரங்களில நினைப்பேன், இங்க வந்து நிக்கிறோம் பாத்தீங்களா, ஒருத்தரும் இந்த இடத்துல இல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்காக நம்ம ஒருத்தரும் வந்து நிற்கும் போது சாதாரண கிடையாது. அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவருடைய வசனத்தை பேசிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா, பிரசங்கம் பண்றாங்க, அவங்களாம் சாதாரண ஆட்களே கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அவளை உடைச்சி, அவளை பேத்து, அவளை ஒண்ணு இல்லாம ஆக்கி, அவளை முறியடித்து, அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து, அவங்களை அவமானப்படுத்தி எல்லாம் முடிச்சுதான் கொண்டு வந்து இங்க நிறுத்துறாரு. அந்த சூழ்நிலையில நீ அபிஷேகத்தை விட்டியான்னு பாக்குறாரு. நீ விட்டுட்டியா உன் அபிஷேகத்தை? இல்ல ஆண்டவரே, நான் விடல, நான் விடவே இல்லை ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை. அந்த அபிஷேகம் என் கூடவே தான் இருக்குது. அந்த அபிஷேகம் என்ன இருக்குது. அந்த அபிஷேகம் இல்லாம நான் வாழவே முடியாது ஆண்டவரே, நான் சர்வே பண்ணவே முடியாது. அந்த அபிஷேகம் என் மேல வேணும் இயேசு சுவாமி. பிரியமானவர்களே, ஒருவேளை நீ சீரியஸா உன்னுடைய ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கிறனாக்கா, நீ செய்யற வேலையை பத்தி நீ திங்க் பண்ணிட்டு இருக்கிறனாக்கா, நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை குறித்து, உன் குடும்பத்தை பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்கிறனாக்கா, முதலாவது உன்னுடைய அபிஷேகத்தை பத்தி நீ யோசி. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உன்னை வெட்கப்படுத்தவே பத்தாது. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உனக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலைகளை புரட்டி போடுகிற அபிஷேகமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசி குதித்து விட்டா போதாது. சிலர்லாம் அப்பா இன்னைக்கு போயிட்டு நல்லா வேர்த்து கொட்டுச்சு, இன்னைக்கு செம்ம இல்ல, சிலர்லாம் பேசுவாங்க, நான் பார்த்துருக்கிறேன், செம்மையா இருந்துச்சுல, நல்லா வேர்த்துச்சு. அந்த நேரத்துல அவங்க நல்லா டப 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 டபன்னு பேண்ட் அடிச்சாங்களா, சூப்பரா அப்படியே ட்ரம்ஸ் அடிக்கிறதுக்கும் நம்ம குதிக்கிறதுக்கும் வேர்த்து கொட்டுச்சு. என்ன ஆவில்? வேர்த்து கொட்டுறது ஒரு ஆவில நிரம்புறதா? அது ஒரு அபிஷேகமா? பிரியமானவர்களை நல்லா யோசிங்க. அது கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் போய் குதிச்சுட்டு வந்துட்டா போதாது. வாரத்துக்கு ஒரு நாள் போய் அந்நிய பாஷையில பேசிட்டு வந்துட்டா போதாது. ஜபான்னு சொன்னாலே நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அப்படியே ஆவில நிறைஞ்சு நான் குதிக்கணும். உள்ளுக்குள்ள என்னையா பாவம் இருக்குது? அந்த அபிஷேகம் உனக்குள்ள கிரியை செய்தா, இல்ல வேறு நீ மேலுக்காக நீ பேசி கொண்டிருக்கிறாயா? உள்ளுக்குள்ள இருக்கிற அநேக பாவத்தை வச்சுக்கிட்டு நீ அபிஷேகம் பேசி அந்நிய பாஷையில பேசி பிரயோஜனமே கிடையாது.